முடியலையே, உன் சத்தம் இல்லாம செத்த வீடு அமைதியா இருக்காதான்னு சொல்லி கத்துவனே, காலம் கையை ஒடுக்கிக்கிட்டு உக்காரப்படாதான்னு திட்டுவனே. அடி வெள்ள தாயி, என் வாயுதே அவளுக்கு பழிச்சிருச்சா? என் வாயுதே பழிச்சபடி கிடக்குறாளோ? ஐயோ, இவளை அப்படி பார்க்க முடியலையே என்னால. என்ன சொல்லுவேன்? ஆத்தாக்காரி எந்திரிச்சு என் புள்ள எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? புள்ள முழிச்சு ஆத்தாவை தேடி அழுதானா அந்த புள்ளைக்கு என்ன சொல்லுவேன்? 2 நாளைக்கு முன்னாடி எறும்பு சாப்பீஸ வச்சு அது எறும்பு வருதேன்னு கோடு போட்டதுக்கே கத்துனாலே, எறும்பு ஏன் இப்படி கொல்லுற, கூட்டி அங்கிட்ட தள்ளுன்னு. நெட்டு அடி பக்கி, எந்திரடி, உனக்கு என்ன வேண்டியாச்சு? ஏன் இப்படி கிடக்குற? எந்திரி நெட்டு, ப்ளீஸ் டி. என் பக்கி சொன்னா கேக்குதா இல்லையா? இதுக்கு மேல நீ இப்படி கிடக்குறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. எந்திரிடி. எல்லாம் கேரகந்தே கேரகந்தே, இவளுக்குன்னு நேர காலம் சரியில்லாம இருந்திருக்கு. கேரகம் கொண்டு போய் இப்படி மூட்டி கிடக்குறாளே எப்படி? இப்படி இல்லாட்டி காலும் கையும் ஓச்சு போய் என்னைக்காவது கிடந்திருப்பாளா இவ? இல்லையே, மழையா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் எக்கா எக்கா லக்காலும் லக்கு லக்கு லக்குன்னு வந்துருவாளே. அடி மழையில ஏண்டி இந்த வழக்கல்ல விழுந்து வரேன்னு நான் பிடிச்சு கத்துவானே. இருக்காது கால் கை, வீட்டுல செத்த உட்கார மாட்டாளே. அக்கா, அந்த நர்ஸ் பிள்ளை வந்துச்சுடா, அதுக்கு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல தான் சொல்லுச்சுக்கா. கண்ணு பிச்சத்த நேரத்துல முழிச்சிருவாக்கா, பார்த்துட்டே இருவேன். பத்திய வெள்ள தாயி, கத்துவேன் திட்டுவேன். அவ அப்படி குடும்ப பொன்பளையா இருக்கணும், 4 பேர் மாதிரி இருக்கணும், 4 வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி இருக்கணும்னு கத்துவேன். அவன் மேல பாசம் இல்லாம நேசம் இல்லாம அடி நான் இருப்பேன். நல்லா வாழ்ந்த புள்ள அம்மா அப்பா வீட்டுல நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு பொட்டு தங்க மயம் வாங்கி கொடுக்கலையே பண்ணலையேன்னு கவலைப்பட்டு போய்தான் இருப்பேன். அதையா ஒரு நாள் எனக்கு மட்டும் நகை வத்து போடலையே, நகை பண்ணி போடலையே, ஒரு பொட்டு நகை உன் வீட்டுக்கு என்ன வந்து அனுபவிச்சுன்னு வாயில சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்த தீமண்டத்தை தின்னுக்கிறதுக்கு அது வாங்கிட்டு வரல நீ கத்துவா. அதுதான் தெரியும் அதுக்கு. நகை போடணுமா, சேலை சட்டை எடுத்து கொடுத்தணுமா, ஒரு அளவும் தெரியாது அதுக்கு. தீமண்டை வாங்கிட்டு வராட்டி புசங்காரனை கிடந்து கத்தம் குதிக்கி. ஏ கிளவி, என்னன்னு சோ நடக்குதோ சோ வேடிக்கை பார்த்துட்டு ஆன இங்கிட்டு வாய பாக்குறேன், அங்கிட்டு வாய பாக்குறேன், மண்டை இங்கிட்டு அங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த மொட்டை தப்பா கட்டிக்கிட்டே கிடக்குதுல, புலம்பிக்கிட்டே இருக்குதுல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகாது, ஒண்ணு பண்ணாது, உன் மர்மா நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவான். ஏதாவது 2 வார்த்தை ஆதலா பேசுறியா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதாவது சொல்லி அந்த சமாதானப்படுத்து, மனசை தேத்தி விடு. அடி இவளுக்கு கொழுப்ப பத்தியில என் வீட்டுக்காரிக்கு என்ன நோட்ட வந்துருவா. என்ன சோ நடக்குது சோ, நானே பித்து பிடிச்சு போய் வயிற்றுச்ச கொடுமையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன சோ சொல்ற? இன்னும் பச்சை தண்ணி குடிச்சிருப்பானா இந்த வள்ளி குட்டி உங்களை விட என் மேல் டோராமண்டே ஆத்தா டோராமண்டே ஆத்தா டோராமுச்சி ஆத்தா பேரிக்க மாட்டே ஆத்தான்னு எப்படி உரிமையா பேசுவான். அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்காம தான் இருக்க முடியுமா? அடியே மட்டச்சி அவளே கிடக்குற அழுக, நீ சும்மா இருடி. உன் மருமகளுக்கு ஒன்னா ஆகாதடி மட்டச்சி, நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா முடி, வந்துருவா. பாருவே பாரு, அந்த கடவுள் இருக்காருல்ல, கண்ணா இல்லாம போச்சு அவருக்கு. நல்லவங்களை சோதி பாரு, கையை விட மாட்டாரு. அதைத்தான் நம்ம சொல்ல முடியும், அதைத்தான் நினைக்க முடியும். வேற என்னத்த சொல்ல? ஏன் இப்படி கொண்டுச்சு கொள்ளுதுன்னு எதுவும் நம்ம பண்ண முடியுமா? ஒன்னா ஆகாது மட்டச்சி, அழுகாதடி அழுகாதடி. தப்புதான் வெள்ள தாயி, தப்புதே. நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன். நான் பண்ணினது தப்புதே. 4 நாளுக்கு முன்னாடி கூட நீ சொன்னியே, ஆறுமுக அன்னைக்கு போனவன் கூட சொல்லிட்டு போனானே, ரோட்ல போறவங்களும் வாரவங்களும் சொல்லிட்டு தானே போனாங்க. மழை வருதுங்கிறாங்க, புயல் வருதுங்கிறாங்க, வீட்டுக்கு மேல வசந்து போயிருச்சு இந்த மரம், கொப்பையாவது இப்படி அனுக்கி விட வேண்டியதானேன்னு சொன்னாங்களே. காதுல கேட்காம இருந்தனே, நல்லா நிக்குது மரம், பட்டுக்கிட்டு போகலையே, அப்புறம் என்னத்துக்கு நின்றுட்டு போதேன்னு இருந்தனே. அடி எல்லாம் நடந்து வச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும்னே? ஒண்ணும் பண்ண முடியாது. அதையே சொல்லி 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 அழுதுட்டா எல்லாம் வந்துருமா? என் வீட்டுக்காரி வேற என்னை பத்தியா திட்டுறா திணறதா? உன்னை அழுக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா சோன அறுத்துக்கிட்டு அழுகாதே அழுகாதே. என்ன இனிமே ஒன்னும் நினைக்க முடியாது. நல்லது நினைச்சா நல்லது நடக்க அம்பிடுத்தேன். நல்லது நினை, உன் மருமகள் நல்லபடியா வீட்டு கூட்டிட்டு போயிருவோம் நினை அம்பிடுத்தேன். சும்மா ஆயிரம் சொல்லிவிட்டு அழுகப்படாது. சரி வை, சரி மடி
சித்ரா, இன்னைக்கு பொழுது நம்மளுக்கு நல்லா போகணுமா இல்லையா? போகணும்ல, நல்ல பொழுதா போகணும்ல. காதுல கேட்ட நல்ல விஷயமும் நல்ல காரியமும் கண்ணு ரெண்டும் பார்க்க வேணாம். நேரடியா கண்ணு கூட பார்த்தாதான் மனசு சந்தோஷப்படும். வா பேசாம நீ எதமா சொல்ற? அந்த வளர்ந்த மாடு விஷயம் தானே? அம்மா, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா, அந்த வளர்ந்த மாடு வாய் அடிச்சுக்கிட்டு கையும் கடையும் கப்பா 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 நீட்டி நீட்டி பேசி பேசி தான் நான் பார்த்திருக்கேன். அது படுத்த படுக்கையா கிடக்கிறத பார்க்கணும், அந்த கண்கொள்ளாத காட்சியை பார்த்து ரசிக்கணும்னு எத்தனை நாள் தவறு இருந்திருப்பேன், எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பேன். அம்மானா அம்மாதான். வாமா வாமா வாமா, முதல்ல அந்த ஒட்டகச்சிவிங்க போய் பார்த்துட்டு வரும். அப்புறம் பேசுன வாய்க்கு ஆடுன காலுக்கும் தண்டனை வேணா? எப்படா மடி வாழுக, எப்படா விழுகு வாழுகன்னு காத்துக்கிட்டு கிடந்திருக்கேன். கண்ணு கொத்தி பாம்பா காத்துக்கு கிடந்திருக்கேன். நடந்துருச்சுல்ல. வா முதல்ல வரசா போய், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் டீ காப்பி இல்லாம முக்கியம். அவளுங்களை பார்த்தாவே நம்ம வயிறு நிறைஞ்சு வயிறு, அவளுக்கு கிடக்கிற கடையை பார்த்தாவே வயிறு நிறைஞ்சு வயிறு. ஒடியா எம்மா, இது வீட்டிலேயே சொல்லியிருக்கலாம்ல. வீட்டில் சொல்லியிருந்தா பிச்சு கார் எடுத்து வர சொல்லி ஜம்மன் போய் கார்ல இறங்கிருக்கலாம்லம்மா. இப்பயே ரோட்டுக்கு வந்து பஸ்ஸுக்கு நின்று ஐயோ அங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஏமா தேவையில்லாத வேலை பார்க்குற? ஆறு உன் புருஷன் அப்படியே வந்துட்டு கமுக்கமா கூட்டிட்டு போயிடாது. டம்பரம் நான் தான் வந்திருக்கேன், பொண்டாடி தான் வந்திருக்கேன், என் மாமியா தான் வந்திருக்காங்க. நேரம் மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்லிட்டு வந்துருவாப்புல. அப்படியே விவரமா நடந்துக்குருவாங்க. அதனாலதான் உனக்கு வீட்டிலேயே சொல்லாம ரோட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் புருஷனாலதான் வாயை மூடிக்கிட்டு இருங்க சொல்லிவிட்டேன். புருஷனை பொண்டாடி வாயை கிளறி விடக்கூடாது. ஆகாத வீட்டுல குலசாமி கோயில்ல என்ன நடந்துச்சு? அவன் வீட்டுல படியை மிதிக்கப்படாது, அவன் முகரக்கடையை பார்க்கப்படாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவன்னா இப்படி கறி கஞ்சிக்கு ஆசைப்பட்டுட்டு போய் திங்கல, உன் புருஷன் திங்கல. அப்ப ஏன் அவங்க வந்துச்சா? அடி நம்ம மாமியாருக்கு ஆகாத வீட்டு கறி சொத்துக்கு ஆசைப்படலாமான்னு ஆன்னு போய் ஒருத்தட்டு கறி சொத்துக்கா ஆன்னு போய் விழுகல. நீ என்ன ஏதுன்னு அதோட கண்டுச்சியா? இதுல வேற புருஷனை கூட்டிட்டு வராங்களாம். புருஷன் பாட்டு பாடாட்டி இருக்க முடியாது. ஒரு நல்ல காரியம் நல்ல காரியம் இதுக்கெல்லாம் அந்த மனுஷனை கூட்டிட்டு போக முடியுதா? இதுக்குதான் வீட்டுலயே நான் உனக்கிட்ட சொல்லல. வீட்டுல சொல்லாம ரோட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்க போறோம் வரோம்னு அந்த மனுஷனுக்கு தெரியப்படாதுன்னு. வா பேசாம வாயை மூடிக்கிட்டு. போதும் நிப்பாட்டு. அவரை குறை சொல்றதுக்குலாம் வாய் உனக்கு எங்க இருந்து தான் வரும்னு தெரியல. ஓவரா மட்டும் தட்டி பேசாதம்மா. அதெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இது எதை பண்ணணும் இது எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா அப்படியே கேட்பாப்ல. சும்மா ஒன்னதுக்கு லாய்க்குல எல்லாம் சொல்லாதம்மா நீ. இங்க பாருங்க அத்தா, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ரொம்ப நேரம் குளிரும் தண்ணிலே அந்த இருந்தது ஏதோ செட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப என்ன பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தா உங்களுக்கு சங்கடமா மனசு கஷ்டமா தான் இருக்கும். சின்னம்மா நீங்க அங்க கூட்டிட்டு போகலாம்ல? ஏப்பா ஏன் செல்லமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுதான் பெரியவங்க ஏதோ புரியாம கொள்ளாம பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தா எல்லாம் சரியா போயிருமா? முதல்ல நீங்க பேசுறது அந்த பிள்ளைய கேட்டாவே இன்னும் வருத்தமா தான் இருக்கும். இன்னும் முழிக்க முடியாம மனசு கஷ்டப்படும். நீங்க முதல்ல எந்திரிங்க 2 பேருங்களே உட்கார வேணாம். எந்திரிங்க, வெளியில போங்க. முதல்ல வெளில போய் மூஞ்சி முகரை கழுவிட்டு போ, அங்கிட்டு போய் நில்லுங்க போங்க. ஐயோ மாமா, நான் தலைப்பாட அடிச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கத மனரோசா கேக்குறேன், புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிற பச்சை தண்ணி கூட பல்லுல படாம. மாமா, அந்த பை இருக்குல்ல, பை எடுத்து வந்தோம்ல, அது தூக்குச்சட்டி இருக்கு, அது அந்த மனரோசா போய் மூஞ்சி கழுவிட்டு பல்ல தேய். மாமா போய் டீ வாங்கிட்டு வருவாங்க, டீயை குடிப்போம். போ வா, எந்திரி முதல்ல. மாமா சொல்ற மாதிரி அங்கனே உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன ஆக? ஒன்னும் ஆகாது. எந்திரிச்சு வா, அவளே முழிப்பா, கண்ணை முழிப்பா. வா. அதுக்கு தான் செல்லம்மா நானே வந்தேன். நீங்க மூஞ்சி கழிக்க மாட்டே ஒரு பல்லுல கூட விளக்காம உட்காந்துட்டு இருப்பீங்களே வந்தேன். அதே வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கே பத்தியெல்லாம். எந்திரிங்க. சரி, நான் டிஃபன் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன டீ கேட்கறீங்க? சரி, தூக்குச்சட்டி எங்க இருக்கோ? சரி, நான் எடுத்து வாங்கிட்டு வரேன். அப்புறம் வனரோசா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? வனரோசா, அப்புறம் மச்சான் சொல்றல, எந்திரி முதல்ல. நீ அந்த இடத்த விட்டு எந்திரி. சரிங்க மச்சான், நான் எந்திரிக்கிறேன். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அக்கா போச்சலுக்கு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. மச்சானா டாக்டர், பெரிய டாக்டர் வரேன்னு சொன்னாங்களே, ஒரு வார்த்தை நல்லா என்ன ஏதுன்னு கேளுங்க மச்சான். என்ன கண்ணு முழிக்காம கிடக்குறான்னு. அண்ணே பாத்திலண்ணே, நெட்டு எப்படின்னா இருக்கு இப்ப? இருக்குடா அப்படிதான்டா இருக்கு. என்ன தம்பி நீங்க வாங்க, அங்கிட்டு வெளியில ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, வந்து வெளியில அங்கிட்டு வந்து காத்தாட அங்கிட்டு நில்லுங்கன்னு சொன்னா இப்படியே இருந்தா என்ன? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது தம்பி, ஒன்னும் ஆகாது. இப்போ பெரிய டாக்டர் வராரா என்ன எதுன்னு பார்த்து இப்போ சொல்லிடுவாங்க. நீங்க வாங்க தம்பி, எந்திரிங்க வாங்க. அது இல்லைண்ணே, நைட்டு நடந்து நினைக்கும் போது தானே மனசுக்கு வருத்தமா இருக்கு. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவன திடீர்னு எழுப்புனா, எந்திரிங்கன்னு எழுப்புனா, நான் கண்ணை முடிச்சு பாக்குறதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு. அங்கே அப்படி நடந்துச்சு, இங்க எப்படி நடந்துச்சுன்னு கேள்விதான் பட்டோம்.
எங்களுக்குன்னு வரும்போது தான் கஷ்டம் தெரியுது. ஐயோ ஃபர்ஸ்ட் சத்தம் போடும் போதே நான் எந்திரிச்சிருக்கலாமோ, அசந்துட்டனோ, என்னென்னமோ தோணுதுன்னே மனசுக்கு. சரிப்பா தம்பி சரி, அதுக்கு என்ன யாருக்கு இப்படி நடக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா அசந்து தூங்கி இருக்க போறிய? தெரியாம நடந்துருச்சு, அதே நினைச்சா என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நீ பெரிய டாக்டர் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, நான் உள்ள இருக்க பிள்ளைகளுக்கு போய் நான் டீ கடிச்சுக்க வாங்கி கொடுத்துட்டு வரேன், இருங்க. சொல்லி டேய் சொல்லி தம்பியை பாத்துக்கடா. அண்ணே டாக்டரை பாத்தியாண்ணே? எதுவும் பேசுனியாண்ணே? அந்த பாப்பா பத்தி எதுவும் சொன்னாங்களாண்ணே? இல்லடா, இப்ப ஏதோ பெரிய டாக்டர் வருவாராம். இப்பதானே நேரம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரவுண்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அந்த நர்ஸ் பொண்ணுன்னு சொல்லிச்சு. அந்த பார்த்த டாக்டரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணை முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அதான் பிரச்சனை இல்லைங்கிறாங்கல்ல. சரி, நீ அவரை பார்த்துக்க, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்து ஓடியாந்துடுறேன். டேய் சுருளி, அப்புறம் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னன்னு தெரியல, மனசுக்கு போட்டு நெருடலாவே ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குடா. எப்படோ புயல் மலையெல்லாம் பார்த்த மரம் நம்ம வீட்டுக்கிட்ட அது ஒரு வாழைக்கண்டு கூட சாயலையடா. அப்புறம் எப்படி நல்லா நின்ற மரம் உடக்கு பட்டுக்கிட்டுலாம் போலையடா. எப்படின்னு ஒரு மாதிரியாவே மனசுக்கு தோணிக்கிட்டு இருக்குடா. அட போன, நீ வேற எதையாவது சும்மா யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காம. ரோடு பக்கமெல்லாம் பாரு, தண்டி மரம் கூட சாஞ்சு போய் கிடக்குது. நிறைய மரங்க சாஞ்சு தானே போய் கிடக்குது. வயர் கம்பியெல்லாம் வந்து போய் புயல் வந்ததுக்குலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியுமா? எந்த ஸ்ட்ராங்கா இருக்குது கம்மியா இருக்குதுன்னு? அது ஏதோ நேரம் இருந்திருக்கு சாயணும்னு சாஞ்சிருச்சு, அப்படித்தானே. நீ பேசாம எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காதானே? இல்லடா தம்பி, இல்லடா சுருளி. சும்மா அவன் அண்ணனுக்கு எனக்காவது மனசு போட்டு இப்படி ஊர்த்திருக்கா. காரணம் இல்லாம அண்ணன் மனசு ஊர்த்தாதுடா. நம்ம அந்த மரத்தை பிரட்டி போட்டோமா, அப்போது ஒடிஞ்சு விழுந்த மாதிரியே எனக்கு தெரியலடா. என்னன்னு நீ வேற இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணே, ஊருக்குள்ளே வாங்க மாதிரி நிறைய மரம் சாஞ்சு தானே போச்சு. நீ என்ன இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? சரி விடு, உன்னோட திருப்திக்காக வேணா நான் போய் மரத்தை பாக்குறேன் விடுனே. அப்புறம் போயிட்டு வந்துடுவா. டே சொல்லி, நான் இப்போ உன்னிட்ட சொன்னதை வந்து நீ யார்ட்டையும் சொல்லிட வேணாம். பணரோசா செல்லாம யார்ட்டையும் சொல்லிடப்படாது. எனக்கு ஏதோ மனசுல பட்டதை நான் உன்னிட்ட சொன்னேன். எதுவும் காரணம் தெரியாம நம்ம பேசாம எதுவும் பேசிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏனே நீ வேற, நீ சொல்ற போய் நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இருக்கிற கஷ்டத்துல நீ இது வேற இயக்கம். இல்ல நான் யார்ட்டையும் சொல்லல, நீ போயிட்டு வானே. ஒன்னும் சரியா படலையே நம்மளுக்கு. என்னவா இருக்கும்? ஒன்னும் மட்டுப்பட்டு தொலைய மாட்டேங்குதே. சரி, முதல்ல இதுக்கு போய் டீயை வாங்கி கொடுப்போம். முதல்ல அந்த புள்ள நெட்டவழி புள்ள நல்லபடியா முழிக்கட்டும், கண்ணை முழிக்கட்டும். மேற்கொண்டதை அப்புறம் யோசிப்போம்.